இன்னைக்கு நம்ம 2020ல போன வருஷம் ரிலீஸ் ஆன இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான தெலுங்கு படத்தை பார்க்க போகிறோம். இந்த படம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இந்த படத்தில் முதல்ல ஒரு பொண்ணு காணாமல் போகிறா. அந்த பொண்ணு காணாமல் போய் சரியாக 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டும் காணாமல் போகிறா. 2 கேஸுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. 2 பேரையுமே கடத்தினது ஒரே நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இந்த கேஸை நம்ம ஹீரோ கையில் எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு தெரிய வர பல மர்மமான விஷயங்கள். இந்த படத்துடைய எண்டிங்கில் வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த படம் முழுக்கவே அப்படியே பஞ்சா பறக்கும். அப்படியே சீட்டு நுனியில் உட்கார வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளே படத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலை கொடுத்த படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு படம் பார்த்துருக்கேன். ரொம்பவும் பில்டப் கொடுக்குறல. சரி, ஓகே, இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய முடிவுலேயே சொல்கிறாங்க. சரி, வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேகமாக ஓடிட்டே இருக்காரு. விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோடைய கண்ணை க்ளோஸ் அப் பண்ணுறாங்க. கண்ணில் என்னமோ எரியிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. நம்ம ஹீரோ ஒரு சைக்காட்ரிக் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் உங்கள் வேலையை விட்டுருங்க. நீங்கள் வந்துட்டு பாஸ்ட் நினச்சி ரொம்பவும் கவலைப்பட்டு இருக்கீங்க. நீங்கள் மன ரீதியாக ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய பாஸ்ட் அடிக்கடிக்க உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. நீங்கள் இந்த வேலை செய்கிறது அவ்வளோ நல்லதில்லை. இந்த வேலையை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் டேப்லெட் ஏதாவது கொடுங்க. இந்த வேலையை மட்டும் என்னால் விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிரைம் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஒரு 3 சமாதி இருக்குது. அந்த 3 சமாதிக்கு மேலேயுமே ரோசா பூவை வச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு வேலைக்கு. நம்ம ஹீரோக்கு ரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர் இருப்பார். அவர் தான் நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேருமே எந்த கேஸாக இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ கூட ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டெட் பாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போயிருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்துட்டு டெட் பாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நடந்து போகிறாரு. நம்ம ஹீரோ அப்படியே இந்த புதருக்குள்ளே நடந்து போயிட்டு காட்டுச்செடியை ஒரு 4 விதமான காட்டுச்செடியை ஒன்றா பிச்சுக்கிட்டு வராரு. பிச்சுக்கிட்டு வந்துட்டு இந்த 4 செடியும் எங்கே ஒன்றா வளர்ந்துருக்கோ அதை பார்த்து கண்டுபிடிச்சி என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. டக்குன்னு இந்த தடவை பார்க்குறாங்க, என்னாச்சு உனக்கு பைத்தியம் கீச்சம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. போயிட்டு நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறப்ப அப்படியே போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி பார்க்குறப்ப 4 விதமான காட்டு செடியும் ஒரே இடத்துல வளர்ந்துருக்கு. சார், இந்த இடத்துல ஒன்றா வளர்ந்துருக்கு சார் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே தோண்டி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொன்ன இடத்துல ஒரு டெட் பாடி இருக்குது. எல்லாருமே வாயை பிறந்துட்டு பார்க்குறாங்க, எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, இந்த டெட் பாடியை ஃபாரன்சிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்புறப்ப ரோஹித்தும் கூட தான் போவார். எங்கே போனாலும் 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க. ரோஹித் கேட்குறான், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் அந்த இடத்துல பார்க்குறப்ப அந்த காட்டு செடி அங்கங்கே தனித்தனியாக ஒன்று வளர்ந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த இடத்துல மட்டும் மொத்தமாக வளர்ந்துருந்தது. அதுக்கான காரணம் என்னென்னா, இது போல் இடத்துல பலன் தோன்றப்ப அங்கே ஒரு சில வேதியியல் மாற்றங்கள் நடந்து ஏற்கனவே இங்கே இருக்கிற விதைகள்லாம் அதில் விழறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி விழறப்ப மொத்தமாக ஒரே அடியாக அந்த காட்டு செடிகள் மொத்தமாக பயங்கரமாக வளரும். ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தால் மட்டும்தான் ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கிறான். இவங்கிட்ட நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும் போலி அப்படின்ற மாதிரி ரோஹித் யோசிக்கிறான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. இங்கேருந்து கிளம்பி இன்னொரு கிரைம் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே இன்னொரு இன்ஸ்பெக்டர் அந்த விஷயத்தை விசாரிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே, நீ எது இங்கே வந்த, உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சார் தான் விசாரிக்க சொன்னார், நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போகிறாரு. 2 பேருக்கும் ஒருத்தர் செட்டே ஆகல. பயங்கரமான இனிமையாக இருக்காங்க. உள்ள போனோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இது சூசைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. ஒரு ஃபோனில் அந்தாலே ரெக்கார்ட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு. இது சூசைடுன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப கார்ட் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கி பார்க்குறாரு. வாங்கி பார்க்குறப்ப என்னுடைய சாவுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சுட்டுக்கிட்டு செத்து போகிறாரு. என்ன அகிலாஷ், நீ கொஞ்சம் கூட மூளையை யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அகிலாஷ் கேட்குறான். இந்த ஆளே சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டாரு. இந்த ஆள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணானா, வீடியோ ஏன் ஆஃப் பண்ணா, இந்த ஆளே பேயா வந்து ஆஃப் பண்ணிட்டு போனானா, கொஞ்சமாச்சு மூளையை யூஸ் பண்ணி இதை விசாரிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. இது கண்டிப்பாக தற்கொலை இல்லை, கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அவங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அந்த டாக்டர் கால் பண்ணியிருந்தாங்க. அந்த டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பார்ட்னர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய ஒய்ஃப் தான் அந்த டாக்டர். அவங்க கால் பண்ணியிருந்தாங்க, நீ எதுக்காக இந்த வேலையை விடக்கூடாது, நீ மன ரீதியாக ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்க, உன்னுடைய கடந்த காலத்தில் என்ன விஷயம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அது சொல்லணும்னு நான் நினைக்கிறப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ப்ளீஸ் டா சொல்லிட்டு கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டே இருக்காங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி போயிட்டு சரி, ஓகே, ஒரு 6 மாதம் லீவ் கேட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீனியர் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு, சார் ஒரு 6 மாதம் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னையா 6 மாதம் லீவ் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு.
பர்சனல் ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய பேர் ஸ்வப்னா. நான் வெளியே கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறா. ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போகிறா. அந்த பொண்ணு ஒரு ஹைவேல போயிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு வண்டி ஆஃப் ஆகிடுது. ஃபோனை தேடி பார்த்தா ஃபோனையும் காணவே காணும். அந்த பொண்ணு அப்படியே வெளியே வந்து நிற்கிறா. அந்த பக்கம் வந்துட்டு ஒரு போலீஸ் போகிறாரு. அந்த போலீஸ் இந்த பொண்ணை பார்த்துட்டு என்னாச்சுமா இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, ஃபோனையும் மறந்துட்டு வந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே என்னுடைய ஃபோனை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாரு. அப்பா இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கார் வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு, வந்து என்னை கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணுறேன் வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிட்டாரு. போலீஸ் கார்லாம் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தயங்குறாங்க. சரி ஓகேம்மா நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மறக்காமல் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பி அவருடைய ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறப்ப என்னையா ஃபைலை மாற்றி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு. சாரி சார் நான் மாற்றி எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் கிளம்பி போறாரு. கிளம்பி போறப்ப அந்த காருக்கு பக்கத்துல ஒரு ப்ளூ கலர் கார் நிக்குது. அந்த பொண்ணுடைய அப்பா வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் காரை வேகமா ஓட்டிட்டு போறாரு. அங்க யார் நிக்கிறா அப்படின்றத ஒரு பெருசா பார்க்கல. இதோடய போயிட்டு அந்த ஃபைலை வாங்கிட்டு திரும்பி வரப்ப அந்த காருக்கு பக்கத்துல ஒரு வயசானவர் நிக்கிறாரு. என்னாச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஒன்றும் இல்லை சார் என்னுடைய பொண்ணு தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு கால் பண்ணா அப்படின்னு சொல்றப்ப என் ஃபோன்ல இருந்தா கால் பண்ணா, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நான் வந்து பார்க்குறப்ப கார் மட்டும் தான் இருக்குது, பொண்ணை காணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, டேச்சு லிஃப்ட் கேட்டு போயிட்டுருப்பா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, நீங்கள் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஒருவேளை திரும்பி வரலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்து கிளம்பி போயிட்டுறாரு. அப்படியே அன்றைக்கி நைட்டு பார்த்தா அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்துட்டு இதே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, வயசு பொண்ணு ரோட்டில் நிற்கிறாங்க, நீங்கள் கொண்டு வந்து விட்டுருக்கலாம்ல, நீங்களாம் என்ன போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு செம்மையாக காண்ட் அடிச்சு அப்பயே அந்த பொண்ணை நான் ட்ராப் பண்ணுறேன் வா போலாம் தான் கூப்பிட்டேன், அந்த பொண்ணு தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா, ஒழுங்காக போயிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இவரும் தேட ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் இருக்க டோல் பூத்லலாம் போயிட்டு சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ்லாம் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த ப்ளூ கலர் காரை ஒரு பார்க்கவே இல்லை. இவரால் தேடி கண்டுபிடிக்க முடியல. இவர் வெளியே போயிட்டு வரப்ப ஏடிஜிபி அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காரு. சார் நீங்கள் எப்போ சார் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டையெல்லாம் இன் பண்ணாமல் வந்துருப்பாரு. சட்டையெல்லாம் இன் பண்ணிட்டு சல்யூட் சார் அப்படின்னு சொல்கிறப்ப நீ என்கிட்ட சொல்கிற கடைசி சல்யூட் இதாக தான் இருக்கும், நீ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, வர வர கேஸ் எல்லாம் ஒழுங்காக விசாரிக்க மாட்டேன், நான் அவனை சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட போயிட்டு எங்கள் டீம்லேயே எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட சொல்லி இந்த கேஸை விசாரிக்க சொல்கிறேன், கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏடிஜிபி அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. 2 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் நேஹாவை காணும், அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல, அவங்கள வந்துட்டு கான்டாக்ட் பண்ண முடியல, உங்களை பார்க்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னையா சொல்கிறீங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டு காணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஏடிஜிபி கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாரு. அந்த கேஸை யார் டீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அகிலாஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காமிக்கிறாங்க. சார் இந்த கேஸை நானே பார்த்துக்கிறேன், அந்த கேஸை நானே விசாரிக்கிறேன் சார், நானே கண்டுபிடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவனே விசாரிக்கிட்டோம், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு சஸ்பெக்ட் தான், அந்த பொண்ணு கடைசியாக உங்களுக்கு தான் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் நான் கண்டிப்பாக விசாரித்து தேடி கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு அவருடைய ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அவருடைய பார்ட்னரை பார்த்துட்டு என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப கடைசியாக அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணுறப்ப கூட ரொம்பவும் சந்தோஷமாக தான் பேசினா, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தா, நீ ஏதோ பழைய விஷயங்களை நினச்சி வருத்தப்பட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே தெரியல, அந்த பொண்ணு நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணுடைய வீட்டு வாசலில் போலீஸ்லாம் காவலுக்கு நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்படியோ அவங்களை ஏமாற்றிட்டு செவரு குச்சி வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட இல்லை அந்த பொண்ணு காணாமல் போன அன்னைக்கு வீட்டுக்குள்ளே யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடி பார்க்குறப்ப நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே கிடைக்கல. திடீர்னு நம்ம ஹீரோ மோப்பம் முடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னமோ வித்தியாசமாக ஒரு ஸ்மெல் வருது, ஏதோ ஒரு சென்ட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வந்து அவருடைய பார்ட்னரை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த பொண்ணை யாரும் வீட்டில் தான் வந்து கடத்திக்கிட்டு போயிருக்காங்க, கடத்திக்கிட்டு போனவன் ஒரு வித்தியாசமான சென்ட்டை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி அவங்க ஒர்க் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு நேஹா கடைசியாக எந்தெந்த கேஸ்லாம் டீல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்களும் ஒரு சில கேஸ்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. அந்த கேஸ்லாம் பார்க்குறப்ப இப்போ நம்ம ஹீரோயின் காணாமல் போயிருக்காங்க பார்த்தீங்களா, அதே போலவே 2 மாதத்துக்கு முன்னாடி ஸ்வப்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் சீனில் அந்த ஹைவேல ஒரு பொண்ணு காணாமல் போனா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு காணாமல் போனதும் நம்ம ஹீரோயின் காணாமல் போனதும் ஒரே மாதிரி இருக்குது, 2 பேரையுமே கடத்திட்டு போனது ஒரே நபராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஜிபி கிட்ட போயிட்டு இந்த கேஸை நானே விசாரிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீ இந்த கேஸை பற்றி கேட்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பொண்ணு வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு தான், ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடு, அந்த பொண்ணை காணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த கேஸை ஒருத்தர் டீல் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு இது வரைக்கும் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நாங்கள் ஒன்றுமே கண்டுபிடிக்கல, அங்கே இருக்கிற ஒரு சில எவிடன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பஞ்சு மாதிரி என்னத்தையும் காமிக்கிறாங்க. அந்த பஞ்சை ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்ப ஏற்கனவே நம்ம ஹீரோனுடைய வீட்டில் ஒரு ஸ்மெல் வந்துச்சு பார்த்தீங்களா, அதே ஸ்மெல் இங்கேயும் வருது. கண்டிப்பாக 2 பேரையுமே கடத்திக்கிட்டு போனது ஒரே நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்ததான் அந்த பொண்ணை கடைசியாக யார் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த போலீஸ் தான் பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டு அந்த போலீஸை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஸ்வப்னா கேஸ் விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே கேளுங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை உங்கள் வீட்டுக்கு போய் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த ஆள் போகிற வழியில் என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற ஒர்க் ஷாப்பில் என்னுடைய பைக்கை விட்டுருக்கேன், வாங்கிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சரி போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நீயும் அந்த ஆள் கூடவே வா, அந்த ஆள் எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னரை கூடயும் அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே அந்த போலீஸோடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கடைசியாக என்ன விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் கடைசியாக பார்க்குறப்ப அந்த பொண்ணுடைய காருக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் கார் நினச்சி அந்த பொண்ணுடைய அப்பா தான் வந்துட்டு கார் நினச்சிக்கிட்டு நான் காரை ஓட்டிக்கிட்டு வேகமாக போயிட்டேன். திரும்பி வந்து பார்க்குறப்ப அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த போலீஸோடைய வீடு முழுக்க தேடி பார்க்குறாரு. எந்த ஆதாரமும் கிடைக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு கையை குலுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அந்த ஆள்கிட்டேருந்து கொஞ்சம் டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. அந்த பொண்ணு படிச்சிருப்பால அந்த காலேஜுக்கு போயிட்டு அந்த காலேஜ் முழுக்க விசாரிச்சு பார்க்குறாங்க. முக்கியமாக அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லலாம் விசாரிச்சு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு 2 பேர் கூட தான் ரொம்ப க்ளோஸாக பழகிருக்கா. ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்ககிட்ட விசாரிக்கிறப்ப நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். கடைசியாக மீட் பண்ணுறப்ப ஒரு பப்ல மீட் பண்ணோம். அந்த பொண்ணுகிட்ட எந்தவும் தப்பாக தெரியல. அந்த பொண்ணு காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷமாக தான் இருந்தா. ப்ளீஸ் அந்த பொண்ணை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே அவங்க அப்பா அம்மா கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணு நார்மலாக தான் இருந்தால். அந்த பொண்ணு எங்கே காணாமல் போனாலாம் தெரியல. கடைசியாக கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மட்டும் கிளம்பி போனால் அதுக்கப்புறம் இது வரைக்கும் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு இவங்களுக்கு வளர்ப்பு பொண்ணு. இந்த சொட்டையோடைய அண்ணன் ஃபேமிலி தான் இந்த பொண்ணை ஒரு ஆஃபனேஜ்லேருந்து தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க. 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்ற காரணத்தினால இப்போ இந்த சொட்டை அந்த பொண்ணை தான் பொண்ணை வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய பேரில் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருக்கு. அந்த சொத்து மொத்தத்துக்குமே இந்த சொட்டை தான் கார்டியன் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த சொட்டை என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, என்னுடைய பொண்ணு வாரம் தவறாமல் அந்த பொண்ணு எந்த ஆஃபனேஜில் இருந்தாலோ அந்த ஆஃபனேஜுக்கு போயிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா, பணம்லாம் கொடுத்து உதவுவா அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே அங்கே போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்குறப்ப அந்த ஆஃபனேஜ் நடத்துகிற ஆயாக்கு ஒன்றுமே தெரியல. அந்த பொண்ணை பார்க்குறப்ப நார்மலாக தான் இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயா சொல்கிறாங்க. ரொம்பவும் பாவமாக பேசிட்டாங்க. ப்ளீஸ் அந்த பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுங்க. ரொம்பவும் நல்ல பொண்ணு, நிறைய பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப நல்ல மனசுக்காரி அப்படின்லாம் சொல்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு பார்த்தீங்களா. விசாரிக்கிற எல்லா டீமே இருந்து வந்துட்டு டிஎன்ஏ சாம்பிள்ஸாக கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதே டைமில் ஸ்வப்னா பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கூட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த பார்ட்னரும் சேர்ந்துட்டு பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கிட்ட போயிட்டு நீங்கள் எப்போ ஸ்வப்னாவை பார்த்தீங்க, கடைசியாக எப்போ பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு. அந்த காரணத்தினாலேயே இந்த ஃப்ளாட்டில் இருக்க யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. அந்த பொண்ணு தான் என்கிட்ட வந்துட்டு ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக பேசுவா. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி எங்கே போனாலும் கூப்பிட்டுட்டு போவா. நிறைய பார்ட்டிஸ்லாம் கூட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அட்டென்ட் பண்ணியிருக்கோம். கடைசியாக ஒரு பார்ட்டி இருக்குது, ஒரு பப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்ததுனால நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி சொல்கிறாங்க. அப்போ அந்த பப்புக்கு போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்புக்கு போகிறாங்க. அந்த பொண்ணு என்ன டைமுக்கு வருவாளோ அதே டைமுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் கிட்ட பேசிட்டு நம்ம ஹீரோ அந்த பப்பையே சுற்றி பார்க்குறாரு. ஏதாவது வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அங்கே இருக்கிற ஒருத்தன் மட்டும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இங்கே வா வந்துட்டு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு நான் ஒரு போலீஸ், ஒரு பொண்ணை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் எடுக்கிறாரு. டக்குன்னு நம்ம ஹீரோ தள்ளி விட்டு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோடைய பார்ட்னர் ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு அவனை விரட்டிக்கிட்டு போகிறாங்க. அவன் பைக்கில் வேகமாக போயிட்டு இருக்கான். ஒரு இடத்துல போயிட்டு பைக்கை கீழே போட்டு அவனோட ஏரியாக்குள்ளே போனதுக்கு அப்புறம் ஏரியா பசங்க அந்த மட்டக்கைங்கெலாம் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுறாங்க. ஹீரோடைய பார்ட்னரும் பயங்கரமாக சண்டை போட்டுறாங்க. இங்கே வெறித்தனமாக சண்டை நடக்குது. சண்டை போட்டு எல்லாருமே அடித்து முடிச்சுட்டு அவனை போட்டு பொலந்து எங்கடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்ப அவன் டக்குன்னு ஒரு போதைப் பொருளை தூக்கி காமிக்கிட்டான். அதில் எடுபட்ட எருமை எதுக்காடா ஓடி வந்த, இந்த பொண்ணை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்கிறப்ப இந்த பொண்ணை ஒரு 2-3 வாட்டி பார்த்துருக்கேன் சார், ரெகுலர் கஸ்டமர், அந்த பொண்ணு அடிக்கடிக்கே வரும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி அந்த காணாமல் போன பொண்ணுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் பொண்ணை பற்றின ஏதாவது தகவல் கிடைச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு சீக்கிரமாக கிடைக்கணும்னா ஒரு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னையா பேசிகிட்டு இருக்க, 21வது நூற்றாண்டில் இருந்துட்டு பூஜை பண்ணால் பொண்ணு கிடைக்கணும் எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொட்ட மண்டை பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறான். நான் சொல்கிற விஷயத்த ஏன் எதுக்குன்னு கேட்காம தட்டாமல் செய்யுங்க, முக்கியமாக நாளைக்கே பூஜை நடக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போகிறாரு.
ஏன் விக்ரம் நாளைக்கு அந்த பூஜையை நடத்த சொல்ற, சம்மந்தமே இல்லாம எதுக்கு அந்த பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் கேட்கிறப்ப, இது போல கேஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ல கூட இருக்கவங்களே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் தான் வந்துட்டு பணத்துக்காக இல்ல ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக கடத்திட்டு போவாங்க. ஒருவேளை நாளைக்கு அவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்கள பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை நம்ம லிஸ்ட்ல இருக்க யாராவது ஒருத்தர் இந்த பூஜையில வந்து கலந்துக்கலன்னா அவங்க தான் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம கொஞ்சம் அதிகமாக விசாரிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, இவன் என்ன வித்தியாசமாக பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் யோசிக்கிறான். மறுநாள் நம்ம ஹீரோ சொன்ன போலயே பூஜை நடக்குது, எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. டக்குன்னு பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஓடி வந்துட்டு சார் உடனே கிளம்பி வாங்க, சார் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கூட்டத்தையுமே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அவங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு பேப்பர் இருக்குது, இதை எடுத்து பாருங்கள் சார் அப்படின்னு சொல்கிறப்ப, உங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி ஒரு டெட் பாடி இருக்குது விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம ஹீரோக்கு உடனே அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய ஞாபகம் வந்துருச்சு. ஒருவேளை நேஹாவா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குழப்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு பாஸ்ட்லாம் ஞாபகம் வருது, ஏதோ எரியுது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு உடனே பேனிக் அட்டாக் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. கண்ணை தந்து பார்க்குறப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு. பக்கத்தில் நம்ம ஹீரோட எனிமி நின்றுட்டு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, என்னடா என்கிட்டயே வந்து விசாரிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி இங்கேயே சண்டை போட்டுக்கிறாங்க. ஏடிஜிபி வந்துட்டு என்னையா சும்மா மாமா மச்சா மாதிரி சண்டை போடுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, விசாரிக்க கூப்பிட்டா வரமாட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனிமி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். நாளைக்கு கூட விசாரிச்சிக்கலாம், அந்த ஆள் நான் ஊரை விட்டு ஓட போகிறாரு, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி பார்க்குறப்ப, நம்ம ஹீரோடைய பார்ட்னர் அவருடைய டீமோட வந்து ஆல்ரெடி அங்கே ஏதாவது டெட் பாடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஒருவேளை நேஹாவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை எதுக்காக அந்த ஆன்ட்டியை இந்த விஷயம் எல்லாத்தையுமே பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியோடைய வீட்டுக்கே போயிட்டு மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிட்டாங்க. சார் எதுக்கு சார் மறுபடியும் வந்து விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, எல்லாம் சும்மா ஒரு காரணமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆன்ட்டி அதையே திருப்பி தான் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்க்குறப்ப ஒன்றுமே கிடைக்கல. அப்படியே வெளியே வந்து காரில் தேடி பார்க்குறப்ப கார்லேயுமே ஒன்றுமே கிடைக்கல. சரி ஓகே அவள் தான் முடிஞ்சு போச்சு, வெளியே கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அங்கே ஒரு காரை மூடி வச்சுருக்காங்க. இது என்ன கார், இதையும் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவேன், இப்போ தான் சர்வீஸ்க்கு போயிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. சரி ஓகே அந்த காருடைய கவர் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அது ஒரு ப்ளூ கலர் கார். நம்ம ஹீரோக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த போலீஸ் ப்ளூ கலர் கார் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே சாவியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பின்னாடி நிறைய பேப்பர் இருக்குது. நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டீஸ் எழுதியிருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு டெட் பாடி கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் சைனை வந்துட்டு இவங்க போல ட்ரை பண்ணியிருக்காங்க, மாற்றி எழுதியிருக்காங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இவ தான் அந்த கல்ப்ரேட், இவள் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ செம்ம கான்ல இருக்காரு. விட்டா அந்த பொண்ணுடைய மூஞ்சி முகரெல்லாம் உடச்சிடுவார் போல. எல்லா உண்மையும் ஒழுங்கு மரியாதையே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இப்போ அந்த ஆன்ட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் லூசுத்தனமாக தான் இருக்கும், ஆனால் நடந்த உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் யாருமே என்கிட்ட பேசதே இல்லை, நான் வந்துட்டு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறப்ப தான் ஸ்வப்னா கூட எனக்கு கொஞ்சம் பழக்கம் கிடைச்சிது. அந்த பொண்ணு கூட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்போ அந்த பொண்ணு காணாமல் போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன். அதே டைமில் ஸ்வப்னாவுடைய அம்மாக்கும் அப்பாவுக்கும் என்னை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் வாங்கணும், அவங்கக்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் நல்லாவே வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே ஃபேக்காக எழுதி இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். மற்றபடி எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, யாருமே நான் கடத்திக்கிட்டு போல, அந்த பொண்ணு என்னுடைய ஃப்ரெண்டு தான், நான் எதுக்கு அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நேஹாவை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சத்தியமாக யாருமே எனக்கு தெரியாது சார், அந்த பொண்ணு மட்டும்தான் தெரியும், நான் அந்த பொண்ணை கடத்தவே இல்லை, ப்ளீஸ் அந்த பொண்ணை சீக்கிரமாக தேடி கண்டுபிடிங்க, என்கிட்ட விசாரிச்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நார்கோ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை கண்டறியும் சோதனை நடத்துகிறாங்க. அப்போ அந்த பொண்ணு டக்குன்னு நேஹான்னு சொல்கிறா. நேஹாவா, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு கிட்ட போயிட்டு கேட்குறப்ப, ஏன்பா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வலிச்சிட்டு போக சொல்கிறாங்க. நம்ம ஹீரோடைய பார்ட்னர் நம்ம ஹீரோ வெளியே கூப்பிட்டுட்டு போயிட்டு, ஏன் அப்படி மோசமாக நடந்துக்கிற, எல்லா கேஸுமே ஒரே கேஸாக பாரு, நீ வந்துட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்படுற அப்படின்னு சொல்கிறப்ப, நேஹாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த டைமில் அந்த டாக்டர் போயிட்டு ஏடிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த லூசுத்தனமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறப்ப, அந்த ஏடிஜிபி யாருக்குமே தெரியாமல் நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு போயிட்டு மூஞ்சி மேலே ஒரு 2 குத்தி லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்காத, நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிப்ப அப்படின்ற காரணத்தினால தான் இந்த கேஸை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன், இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த கேஸ்லேருந்து உன்னை ரிலீஃப் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படிலாம் ஒன்றும் தேவையில்ல சார், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அதே டைமில் நம்ம ஹீரோடைய பார்ட்னர் வந்துட்டு அந்த லேடி சொன்ன மாதிரியே கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி இருந்து ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க, அதுவும் பொண்ணுடைய டெட் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்த்தா அந்த டெட் பாடி பயங்கரமாக சரிஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி அழுகி போயிருக்கு. நம்ம ஹீரோக்கு வாமிட்டே வந்துருச்சு. இது உடனே லேப்க்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணுங்க, இங்க இருக்கிற யாருடைய டிஎன்ஏ வச்சு ஒத்து போதான்னு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி அந்த ஆன்ட்டி கிட்ட போயிட்டு, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிட்டு, நீ சொன்ன இடத்துல இருந்து ஒரு டெட் பாடியை தோண்டி எடுத்திருக்காங்க,
ஒழுங்காக எல்லா உண்மையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், அந்த டெட் பாடியை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் சும்மா தான் எழுதுனேன், அது எப்படி உண்மையாச்சுன்னே தெரியல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப அந்த ஃபாரன்சிக் லேப்லேருந்து கால் பண்ணுறாங்க. இறந்து போன டெட் பாடி ஸ்வப்னாவுடைய டெட் பாடி அங்கே 3 டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. அவங்க அப்பா அம்மாவுடைய டிஎன்ஏ, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற கிழவியோடைய அந்த வெள்ளை முடி ஒன்று அங்கே இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ காலேஜுக்கு போய்ட்டு விசாரிக்கிறப்ப ஒரு பையனை பார்த்தாரு பார்த்தீங்களா, அந்த பையனுடைய டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 4 பேரையும் பிடிச்சிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ பயங்கரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. யாருக்குமே ஒன்றுமே தெரியல, யார்கிட்ட இருந்துமே உண்மையை வாங்க முடியல, யாரு பண்ணா எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியவே இல்லை. நேஹா இன்னும் உயிரோடு இருக்காளா இல்லையா அப்படின்ற விஷயமும் நம்ம ஹீரோக்கு இன்னும் தெரியவே இல்லை. அந்த டைமில் ஒரு பொண்ணு கால் பண்ணிட்டு ஒரு அம்பாசிடர் காரில் ஒரு சின்ன பொண்ணை கடத்திக்கிட்டு போகிறாங்க. ஒரு முகமுடி போட நபர் கடத்திக்கிட்டு போனாங்க. நான் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அவங்க உங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அந்த பொண்ணை பார்க்குறாரு. கடைசியாக எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போயிட்டு காமிக்கிட்டா. அப்படியே நம்ம ஹீரோடைய பார்ட்னரும் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற எல்லா டோல்கேட்டில் இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜுமே வாங்கிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணையுமே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு போன நபரை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப லைட்டாக பார்த்தேன் சார், லைட்டாக ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே, அந்த ஆள் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொன்னால் இவர் வரைஞ்சி காமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி காமிக்கிட்டப்ப இவர் இல்லை, இது வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வேறு ஒரு நபரை வர சொல்கிறேன், அவர்கிட்ட சொல்லு, அவர் கரெக்டாக வரைவார் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கெலாம் டைம் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன், எங்கள் அம்மா நிறைய வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் வேணா உங்களுக்கு அப்புறமேட்டு வரேன், இல்லை மார்னிங் அப்பாவை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகேம்மா நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய பார்ட்னரும் சேர்ந்துக்கிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. அந்த டைமில் நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. இந்த பொண்ணு சொன்ன டைம்லேருந்து கரெக்டாக அரை மணி நேரம் கழிச்சு ஒரு லாரி அங்கே இருக்கிற ஒரு டோல் பூத்தை கிளாஸ் பண்ணி போகிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. பழைய வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு காணாம போனால ஸ்வப்னா, அந்த பொண்ணு காணாம போனதுக்கு அப்புறமும் வீடியோ ஃபுட்டேஜை வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. ரெண்டுத்தையும் போட்டு பார்க்குறப்ப கரெக்டாக ஸ்வப்னா காணாம போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டைமில் இந்த லாரி இந்த டோல் பூத்தை கிராஸ் பண்ணி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஆளுடைய ஃபோட்டோவை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த ஆள் பயங்கரமாக கேப்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக தாடி வளர்த்து வச்சிருக்கான். அந்த நம்பரை செக் பண்ணி பார்க்குறப்ப ரெண்டுமே ஃபேக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த ஃபோட்டோவை கொண்டு போயிட்டு பழைய கிரிமினல்ஸ் ரெக்கார்ட்லாம் எடுத்து இவர்கிட்ட இருக்கிற ஃபோட்டோ மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோட எனிமி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டேஷனில் இந்த ஆள் என்னடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட கேட்குறப்ப பழைய கிரிமினல்ஸ் ரெக்கார்ட்லாம் கேட்டாரு சார் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் அந்த ஆளுடைய பேருமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கலாய்க்கிறான். ஹீரோக்கு கோவம் வந்துடுச்சு. போயிட்டு பொலன்னு பொழக்கிறாரு. செமையாக சண்டை நடக்குது. அந்த டைமில் நம்ம ஹீரோடைய ஃபோன் கீழே விழுந்துருச்சு. இதான் நான் போயிட்டு 7GB கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனிமி அங்கேருந்து கிளம்புறப்ப ஆச்சு போயிட்டு எங்கே வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய்ட்டு அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. இப்போ டக்கு நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த போலீஸை அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறப்ப இந்த ஒர்க் ஷாப்பில் என்னுடைய வண்டியை விட்டுருக்கேன், அந்த வண்டியை மட்டும் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினாரு பார்த்தீங்களா, அந்த ஒர்க் ஷாப்பில் இருந்த ஆள் தான் இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. உடனே வேகமாக நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி அந்த ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு பார்க்குறப்ப அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த போலீஸ்கிட்ட போயிட்டு அந்த ஒர்க் ஷாப்புடைய ஓனர் அங்கே வேலை செஞ்ச ஆள் எங்கே இருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு ஷட்டரை கூப்பிட்டு போயிட்டு காமிக்கிறாரு. அந்த ஆள் உள்ளே இருப்பானான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கன்லாம் எடுத்துக்கிட்டு சைலண்ட்டாக போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப கதவு ஓப்பனில் இருக்குது, உள்ள ஆளை காணும். நம்ம ஹீரோ அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்குறப்போ ஒரு சென்ட்டு வாசனை வருது. நேஹாவுடைய வீட்டில் ஒரு சென்ட்டு வாசனை வந்துச்சு பார்த்தீங்களா, அதே வாசனை இங்கேயும் வந்து நம்ம ஹீரோ இந்த சென்ட்டை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு கண்டிப்பாக அந்த கல்ப்ரேட் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை செக் பண்ணி பார்க்குறப்ப நேஹாவுடைய ஃபோட்டோவும் ஸ்வப்னாவுடைய ஃபோட்டோவும் அங்கே இருக்குது. சரிவா தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. டக்குன்னு துப்பாக்கியில் சுடுற மாதிரி சத்தம் கேட்குது. அவன் ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலையை 2 பேருக்குமே ஒன்றுமே ஆகலை. அவனை விரட்டிக்கிட்டே போயிட்டு நம்ம ஹீரோ பிடிக்கிறாரு. அந்த டைமில் நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு அங்கேருந்து கன் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். அந்த இடத்துல அப்போ செமையாக மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கு மேலே இடி விழுந்து அந்த மரம் பயங்கரமாக பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ என்னமோ யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு போல. அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகுறாரு. உடனே அந்த போலீஸ் ஓடி வந்து தாங்கி பிடிச்சி சார் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் கன் எடுத்து இந்த போலீஸை சுட்டு தள்ளிட்டான். போலீஸ் கீழே விழுந்து பரிதாபமாக செத்து போகிறாரு. இங்கே உடனே அவன் கன் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ஹீரோடைய தலையில் வச்சு செத்தடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகரை ப்ரெஸ் பண்ண பார்க்குறான். அவனை யாரோ சுட்டுடுறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம ஹீரோடைய எனிமி இருக்கான் பார்த்தீங்களா,
அவன் நம்ம ஹீரோவையே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் போல. அந்த கடத்தல்காரனுடைய முதுகில் தான் சுட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கரமா வெறி அடிச்சு எந்திரிச்சு போட்டு பொலன்னு பொலந்து எங்கடா வச்சிருக்க நேகாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இந்த கடத்தலுக்கும் எனக்கும் பெருசா சம்மந்தம் இல்லை, அந்த பொண்ணுங்களை கடத்திட்டு போனது மட்டும்தான் நானு, கடத்த சொன்னது வேற ஒருத்தவங்க அப்படின்னு சொல்றப்ப யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. என் கூட வாங்க சார் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டுட்டு போறான். நானும் வரேன் விக்ரம் அப்படின்னு சொல்றப்ப நீ இங்கேயே வெயிட் பண்ணி நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோடைய பார்ட்னர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அட பாவி, நீ தான் கூடவே இருந்துட்டு இவ்வளோ வேலையும் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நேகாவை எங்கடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நான் எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லிடுறேன், ஏற்கனவே சொல்ல ட்ரை பண்ணேன், நமக்கு சரியான சந்தர்ப்பம் அமையல, சரி வந்து உட்காரு அப்படின்னு சொல்றப்ப ஒன்றும் தேவையில்ல அசையாமல் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அவன் டக்குன்னு போயிட்டு கன் எடுக்கிறான். நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை சுட்டு சாகடிக்கிறாரு. அவன் அப்படியே கீழே விழுந்து செத்து போறான். அவனுடைய வைஃப் வந்துட்டு பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இப்போ அந்த எனிமி ஆஃபீஸர் உள்ள வந்துட்டு வீடு முழுக்க செக் பண்ணி பார்க்குறப்ப நேகாவை மேலே தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே ஆகல, அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்கா. அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறா. இப்போதான் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்டையே உடைகிறாங்க. நம்ம ரோஹித்துடைய வைஃப் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நடந்த விஷயத்துக்கும் ரோஹித்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படியே சின்ன வயசுலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் என்னுடைய தங்கச்சி அப்புறம் ஸ்வப்னா 3 பேருமே ஒரே ஆசிரமத்தில் ஒன்றா தான் வளர்ந்தோம். நாங்கள் வளர்கிற சமயத்தில் என்னுடைய தங்கச்சிக்கு ஹார்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் அமெரிக்காலேருந்து வந்த ஒரு ஃபேமிலி எங்கள் 3 பேரில் யாரையாவது ஒருத்தரை தத்தெடுத்துக்கிட்டு போக விரும்பினாங்க. நான் ஸ்வப்னா கிட்ட சொன்னேன், உன்னை கூப்பிட்டாங்கன்னா ப்ளீஸ் நீ போகாத, என் தங்கச்சிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அவங்க கூப்பிட்டுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி என்னுடைய தங்கச்சியை பழைக்க வச்சுருவாங்க, இங்கே இருந்தால் என்னுடைய தங்கச்சி இறந்து போயிடுவா, ப்ளீஸ் நீ மட்டும் போகாத அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக அவங்க இந்த பொண்ணை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி போயிட்டு இருக்கா. அவள் போன கொஞ்ச நாள்லேயே என்னுடைய தங்கச்சி இறந்து போயிட்டா. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்குன்னு சொந்தம்னு இருந்த ஒரே ஒரு பொண்ணு என்னுடைய தங்கச்சி மட்டும்தான். ஒருவேளை அந்த பொண்ணு நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தா என் தங்கச்சியை அவங்க கூப்பிட்டுக்கிட்டு போயிருந்தா என்னுடைய தங்கச்சியை கண்டிப்பாக காப்பாற்றிருக்க முடியும், என் தங்கச்சி நேரத்துக்கு உயிரோடு இருந்திருப்பா, எல்லாத்துக்குமே ஸ்வப்னா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வளர அந்த பொண்ணு மேலே இருக்க வஞ்சமும் சேர்ந்தே வளர்ந்துச்சு. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை பற்றியே நான் மறந்துட்டேன். ரோஹித்துக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆச்சு. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டே இருந்தோம். ஒரு நாள் ஒரு பப்புக்கு போகணும். அந்த பப்புக்கு போகிறப்ப தான் ஸ்வப்னாவை பார்த்தோன்னே அப்படியே பற்றிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. ஆனால் நான் மட்டும் என்னுடைய தங்கச்சியை இழந்துட்டு ரொம்பவும் சோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மெக்கானிக்கை வச்சு அந்த பொண்ணை கடத்தி அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரோஹித்தே பார்த்துட்டு அடி பாவி என்னடி இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் பயங்கரமாக ஷாக் ஆகிருக்கான். அவனுக்கும் வேறு வழி தெரியல, பொண்டாட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு இடத்துல புதைச்சிட்டு இருக்கான். அந்த டைமில் தான் நேஹா அந்த கேஸை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கா. அந்த பொண்ணு விசாரிக்கிறப்ப அந்த மெக்கானிக் தான் கடத்திக்கிட்டு போனா அப்படின்ற விஷயத்த நேஹாவும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை பற்றி ரோஹித் கிட்ட சொல்கிறப்ப தான் ரோஹித் உஷாராயிட்டு இந்த விஷயம் வெளியே போனால் கண்டிப்பாக வைஃப் மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேஹாவையும் கடத்திக்கிட்டு போயிட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. நாங்கள் 2 பேரும் இந்த பொண்ணை அடைச்சி வச்சுட்டு எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடலான்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரோஹித்தோடைய அம்மா இறந்து போயிட்டுருக்காங்க. அந்த காரணத்தினால உடனே எங்களால் வெளியூருக்கு தப்பிச்சு போக முடியல. கொஞ்ச நாளைக்கு இந்த பொண்ணை எங்கள் வீட்லேயே கட்டி போட்டு எல்லா விஷயத்தையுமே எல்லாத்தையுமே திசை திருப்பி விட்டு நாங்கள் தப்பிச்சு போயிடலான்னு நினச்சோம். நாங்கள் கடைசி வரைக்கும் நேஹாவை சாகடிக்கணும்னு நினைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் உன்னுடைய பார்ட்னர் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ ரோஹித்தோடைய வீட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு டைரி நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அந்த டைரியில் ரோஹித் என்ன எழுதியிருக்கானா, இந்த கேஸை நீ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும் தெரியும், கடைசியாக என்னுடைய வீட்டுக்கு வந்து நீ தேடி பார்ப்ப, கண்டிப்பாக நான் அங்கே தான் இருப்பேன், நான் உன்னை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுப்பேன், நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ என்ன ஷூட் பண்ணிவிடுவ, ஆனால் நான் உன்னை ஷூட் பண்ணலான்னு எடுத்த கன்னில் கண்டிப்பாக புல்லட் இருக்கவே போகிறதில்ல, உன் கையால் சாகணும் அப்படின்ற விஷயத்த நான் முடிவு பண்ணிட்டேன் மச்சான், நான் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக உருகி எழுதியிருக்காரு. இந்த விஷயத்த பார்க்குறப்ப ஹீரோடைய கண்ணெலாம் கலங்கி தண்ணி வருது, நம்ம தப்பான ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறப்ப நேஹா கேட்குறாங்க, உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன விஷயம் தான் ஆச்சு, உனக்கு எதுக்காக அடிக்கடிக்க பேனிக் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அது சமயம் வரும்போது நானே சொல்கிறேன் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு காருக்குள்ளே ஏறி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ யாரோ ஷூட் பண்ணுறாங்க. நல்ல வேலையாக நம்ம ஹீரோக்கு மேலே புல்லட் படலை, பக்கத்தில் இருக்கிற கார் மேலே பட்டுது. நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வரும் அப்படின்ற விஷயத்த இந்த படத்துடைய முடிவிலே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பாசிடர் காரில் ஒரு பொண்ணை கடத்தினாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கேஸையும் அப்படியே முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோடைய வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அம்பாசிடரில் எந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போனாங்க, இப்போ நம்ம ஹீரோ
ஹீரோ யார் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு